ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற தகவல்களை பார்க்கின்ற போது இந்த வாக்குகளை இந்த மக்களிடமிருந்து திருடுவதற்கு தேர்தல் ஆணையமே துணை போயிருப்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தரவுகள் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்குமா. இதை கம்ப்ளீட்டா அந்த என்டையர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வாக்காளர் பட்டியலை இந்த மெஷின் லேர்னிங் என்கிற ப்ராசஸ்க்கு கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருந்தால் அதான் கேட்குறாரு. எனக்கு நீ டிஜிட்டல் இதை கொடு, அதை கொடுத்தேன்னா நான் இதை மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஒரு 10 லட்சம் வாக்காளர்களை ஒவ்வொருத்தராக பார்த்து இவர்களில் எங்கெல்லாம் 2 பேர் இருக்காங்க, 2 இடத்துல பேர் இருக்குது, எங்கெல்லாம் அட்ரஸ் மாறி இருக்குது, எங்கெல்லாம் ஃபோட்டோ மாறி இருக்குன்னு 10 லட்சம் வாக்காளர்களை மேனுவலாக உட்கார்ந்து பார்ப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. அதை ஒப்பிட்டு பார்ப்பது. ஆனால் அதே இதை மெஷின் லேர்னிங்னு வச்சிங்களேன், இன்றைக்கி அதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டெக்னாலஜி இருக்குது. அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அடித்து நொறுக்கிடும். அந்த தரவுகள் வந்தால் தேர்தல் ஆணையத்தில் 3 ஆணையர்களுமே ராஜினாமா பண்ணக்கூடிய நபரும் பிரதமரே ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை.